இந்த மாதிரி என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஊஞ்சல் பவுல்னு சொல்லுவேன். ஊஞ்சல் ஹேங்கிங் பவுல். ஐயா இல்ல ஊஞ்சல் பவுல் தான். இப்போ வாஸ்து மீன் வந்து கஸ்டமர் கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்போ ஃப்ளவரானா காட்டுவீங்களா இல்ல அரோனா காட்டுவீங்களா? இப்போ இதெல்லாம் கூட 799 தான். 799 செம்மையா இருக்குது. இல்ல நார்மலா இப்ப கடைகள்ல வந்து சின்ன சின்ன கிளாஸ்ல போட்டிருப்பாங்க. நீங்க ஏன் போடல? அதான் சார் அதுக்கு உண்டான எனஃப் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே அதுக்காக தான் கொடுக்கணும். கடையில என்னென்ன மீன் இருக்கு? ஃபிஷ் இருக்கா? அதாவது சிங்கிள் அந்த பேஸ்டிங்லாம் இல்லாம பண்ண டேங்க் இது. அல்ட்ரா கிளியரா இது? இது வந்து அல்ட்ரா கிளியர் சார். ஃபுல்லா நீங்க அல்ட்ரா கிளியர் தான் ஃபோக்கஸ் பண்றீங்களா? ஃபீமேல் ஃப்ளோரான எக் லே பண்ணிடுச்சு. இப்போ திரும்பியும் வந்து லே பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதாவரம் தான் வந்திருக்கேன். ஏற்கனவே இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கரெக்டா ஒரு 10 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளவரான் காம்படிஷன் வந்து அக்வாட்டிக் ரெயின்போ பால்ல நடத்திருந்தாங்க. அங்கதான் இருக்கும். நிறைய ஷாப்ஸ் இருக்கு. இங்க புதுசா வந்து இப்போ அக்வாட்டிக் ஏஞ்சல்ஸ்னு ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்க எல்லா விதமான மீனும் இருக்கு. 6 ரூபால இந்த மீன் ஆரம்பிக்குது. குளத்தூருக்கு ஈக்குவல் பிரைஸ்ல பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ குளத்தூரோட கம்மியா நிறைய மீன் பிரைஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மீனும் விலை கேட்டு வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அக்கா உங்க பேரு? என் நேம் ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி. உங்க கடையை பார்த்த உடனே எடுத்த உடனே எனக்கு கேட்க தோணுது இருந்து இந்த பிளாக் தீம் சுத்தி ஃபுல்லா வந்து பிளாக்கா தான் இருக்கு. அது என்ன ரீசன் பிளாக் தீம்? யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளாக் ட்ரை பண்ணோம். பெரும்பாலும் ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து பிளாக்கே அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும். பிளஸ் லைட் செட்டிங்ஸ் கொஞ்சம் லைட் வந்து என்ஹான்ஸ் பண்ணனும். அது வந்து ஹைலைட்டா காமிக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் பிளாக் சூஸ் பண்ணேன். டார்க் பேக்ரவுண்ட் தான் லைட் டேங்க்லாம் பளிச்சுன்னு தெரியும்ன்றதுக்காக பிளாக் சூஸ் பண்ணிருக்கோம். ஆக்சஸரீஸ் இருக்கு, டேங்க்ஸ் இருக்கு, டாய்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அக்வாஸ்கேப்பிங் டூல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேங்க்ஸ்லாம் மேல இருக்கு அதுதான். ஆமா பிளான்டட் டேங்க்ஸ். ஓகே. இது வந்து கேனிஸ்டர் மோட்டார். கேனிஸ்டர் ஃபில்டர் இது. ஓகே. அக்சஸரீஸ் கம்மியா தான் பண்றீங்களோ? அக்சஸரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பக்கத்து கடையில இருக்கு அக்சஸரீஸ். ஓகே. பக்கத்து யூனிட்ல இருக்கு. பக்கத்து யூனிட்ல இருக்கு. ஓகே. இங்க ஃபுல்லா ஃபிஷ். இங்க ஃபுல்லா இந்த ஷாப் ஃபுல்லா ஃபிஷ் கவரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஃபிஷ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ் சார் பார்க்கலாம். ஓகே. பிரைசிங் உங்ககிட்ட எப்படி இருக்கும்? எல்லாமே நாமினல் பிரைஸ் சார். கொளத்தூர் மார்க்கெட் கம்பேர் பண்றதுக்கு அந்த மார்க்கெட்டும் இந்த நாங்க வெச்சிருக்கோம். நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்க பிரைஸும் சேம் ஒரே மாதிரி இருக்கும். கேரண்டியா சொல்றீங்களா? ரீட்டைல்ல சேமா இருக்கும். ஹோல்சேல் பிரைஸ் வேணாலும் ஹோல்சேல். இப்போ மார்க்கெட்டோட அதிகமா எதனா நீங்க ரேட் சொன்னீங்கன்னா நான் கேட்பேன் நானு. கண்டிப்பா கேளுங்க. சரி ரைட் பாப்போமா? பாப்போம். முத கோல்ட்ல இருந்து போயிரலாமா? ஓகே சார். இது பாத்தீங்கன்னா லயன் ஹெட் கோல்ட் ஃபிஷ். ஓகே லயன் ஹெட். ஆமா ஒரெண்டா கோல்ட்னு சொல்வாங்க. ஓகே. இதுல டிஃபரண்ட் சைஸஸ் இருக்கு, கலர்ஸ் இருக்கு. ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ். அப்புறம் இந்த Black கலர் இருக்கு, கொஞ்சம் பிரவுன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இது பிரைசிங் எப்படி கலரை பொறுத்தா இல்ல சைஸ் பொறுத்தா? சைஸ் பொறுத்து தான் சார். சைஸை பொறுத்து தான். கலர் பொறுத்து இல்ல. ஓகே. சைஸ் சின்ன சைஸ் என்ன ரேட் வரும் பேர்? பேர் வந்து 150 சார். 150 ரூபாய் வரும். ஆமா. பிக் சைஸ் வந்து பேர் 350. இப்போ இதுல நார்மல் கோல்ட் உங்ககிட்ட இருக்குங்களா? நார்மல் கோல்டும் இருக்கு சார். எங்க இருக்கு நார்மல் கோல்ட்? நார்மல் கோல்ட் இங்க இருக்கு. ஓகே. நார்மல் கோல்ட்ல ஸ்மால், மீடியம், பிக்னு 3 சைஸ்ல இருக்கு. ஓகே. ஸ்மால் வந்து பேர் 10 rupees. பேர் 10 ரூபாயா? இதுதான் ஸ்மால். இதுதானா? இதுதான் ஸ்மால். பேர் 10 rupees கொடுக்குறோம். விடோஸ்ல என்ன பிரைசிங் வருது? விடோஸ் பாத்தீங்கன்னா 40 rupees சார். ஓகே. பேர் பிக் சைஸ். ஸ்மால் வந்து 30 rupees. ஓகே. சைசிங் வந்து நீங்க கலந்து தான் விட்டுருக்கீங்களோ? இல்ல சார் இது வந்து பிக் சைஸ் தான். ஓகே. ஸ்மால் சைஸ் அந்த சைடு இருக்கு. இது வந்து ஸ்ட்ரைப்ஸ் விடோ. ஓகே. வைல்ட் விடோ. 40 rupees. ஓகே. கிரே ஃபிஷ் இருக்கோ? கிரே ஃபிஷ். லாப்ஸ்டர்னு சொல்லுவாங்க. பேர் 350 இருக்குது. இந்த கிரே ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா கடைங்கள்ல போட்டுக்கிட்டு அடிச்சிட்டே செத்து போயிடும் அப்படின்வாங்க. உங்களுக்கு எப்படி? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார் இது வரைக்கும். அடிச்சுக்குது, ஃபைட் பண்ணுது, பட் டெத்னு எதுவும் ஆகல. இது வரைக்கும் இறந்து போகல. ஓகே. எஸ்கே கோல்ட் இது. எஸ்கே கோல்ட் ஃபிஷ். இது என்ன பிரைசிங் வருது? இது வந்து பேர் 30 rupees. ஓகே. இப்போ எல்லாம் பார்சல் கட்டறாங்களோ ஈவினிங் ஆனதனால? ஆமா சார். ஏதோ கஸ்டமருக்கு வந்து டெட்ராஸ் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. டெட்ராஸ் கட்டிட்டு இருக்காங்களா? டெட்ராஸ் கட்டிட்டு. இந்த செக்ஷன் ஃபுல்லாமே வந்து டெட்ராஸ் இருக்கு, கப்பீஸ் இருக்கு. ஓகே. பிளான்டட் டேங்கான ஃபிஷஸ்ல போடக்கூடிய ஃபிஷஸ்ல இந்த சைடு வெச்சிருப்போம். மெயினா ஸ்கேப்பிங் கான ஃபிஷஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ? இது கப்பிங்களா? என்ன கப்பி சொல்லுவாங்க இது? இது வந்து ரெட் டெயில் கப்பி. இது எவ்வளவு வருது பேர்? 50 rupees. 50 ரூபாய். ஆமா. டெட்ராஸ் இது? இதுவும் 50 rupees பேர். மவுண்டன் மெனூன் வாங்குது. ஓகே. இது வந்து சல்ஃபேட் டெட்ரா 50 rupees. மேக்ஸिमम இங்க இருக்கிறது எல்லாமே 50 ரூபாய் தானோ? ஆமா. ஆல்பினோ டைகர் வந்து பாத்தீங்கன்னா 80 rupees. ஓகே. பேர். கிரீன் டைகர் 50 rupees தான். ஓகே. நார்மல் டைகர் வந்து 30 rupees.
நார்மல் டைகர் இதுல இருக்கா? இந்த சைடு இந்த டேங்க்ல இருக்கு. ஓகே. எவ்வளவு இது? இது வந்து 30 rupees. அதே மாதிரி ரெட் டைகர் இருக்கு பாத்தீங்களா? இதுவும் வந்து கொஞ்சம் பிரைஸ் வந்து 100 rupees சார். ஓகே ஓகே. இதுல வெரைட்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா போலார் பேரட் இருக்கு. போலார் பேரட்ங்களா? ஓகே. இதுவும் கொஞ்சம் அல்பினோ அதுல என்ன பிரைஸ் வரும்? அது வந்து 280 சார். 280. ஓகே. எல்லாமே 280 தான் சார். போலார் வந்து எல்லாமே 280 தான். ஓகே ஓகே. இது என்னது? மாஃப்ங்களா? இது வந்து ஸ்மால் மாஃப். பேர் 20 rupees. ஓகே. இது வந்து கிளாஸ் ஃபிஷ். கிளாஸ் ஃபிஷ் பிளஸ் அந்த ஸ்மால் விடோஸும் விட்டுருக்கோம். ஓகே. கிளாஸ் ஃபிஷ் வந்து 100 rupees பேர். என்ன ஸ்டெம்ப் இருக்குதுல? நார்மல் ஷ்ரிம்ப் தான் சார். இல்ல என்னென்ன கலர்ஸ்? கலர்ஸ் வந்து ஆரஞ்சு இருக்கும், ரெட் இருக்கும். ஓகே. எல்லாமே பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கு. எல்லாமே பின்னாடி இருக்கு. ஆரஞ்சு ரெட் இருக்கு இப்போ. ஓகே. ப்ளூலாம் கொஞ்சம் சேல்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸ்டெம்போட பிரைசிங் என்ன வருது? பேர் 80 சார். பேர் 80. பேர் 80 rupees. ஓகே. பாரடைஸ் கோராமியோ? பாரடைஸ் கோராமி சார். பேர் வந்து 100 rupees சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேர் 100 தானா? பேர் 100 சார். பரவாயில்லை, உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க போலயே. பேர் 150க்கு பாரடைஸ் கோராமி நான் எடுத்திருக்கேன், வீட்ல இருக்கு. அப்படிங்களா? ஆமா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ பிளாட்டி சேல்ஸ் பண்றோம் சார். ப்ளூ பிளாட்டி நிறைய இடத்துல இருக்காது. ரைட். சோ இங்க வந்து நாங்க ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ் 80 rupees பேர்னே கொடுக்குறோம். 80 பேர். ஓகே. நல்லா இருக்கு. இந்த சைஸ்லயே கொடுத்துறோம். ஓகே. ப்ளூ பிளாட்டி. இது நார்மல் ஜீப்ராஸ். நார்மல் ஜீப்ராஸ் பேர் 12 rupees பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 12 rupees தானா பேர்? எஸ் சார். ஓகே. ஆஸ்கர்ஸ் இருக்கோ? ஆஸ்கர்ஸ் இது வந்து நார்மல் ஆஸ்கர்ஸ். ஓகே. பேர் 315. நார்மல்னா அப்ப இதோட நல்ல ஆஸ்கர் இருக்கா? இம்போர்ட்டட் ஆஸ்கர்ஸும் பண்றோம் சார். இதோ இங்க இருக்கு பாருங்க. சோ பேர் வந்து 415 பண்றோம். ஓகே. இது என்ன ஃபிஷ்? இது வந்து ஆல்பினோ டின் ஃபாயில் பிளஸ் நார்மல் டின் ஃபாயிலும் இருக்கு. ஓகே. பேர் வந்து ஆல்பினோ 50 rupees, நார்மல் டின் ஃபாயில் வந்து 30 rupeesல இருந்து இருக்கு. இங்க எல்லாமே கேமரா பார்த்து பயந்து ஓடுதுங்க. இது மட்டும் ஃப்ரண்ட்ல வருது. நம்ம புதுசா பார்க்கிறதுனால அது கொஞ்சம் இது ஃப்ரண்ட்ல வருது. ஓகே. அரோனா சிங்கியும் இருக்குங்களோ? இதெல்லாம் பேக் பண்ணி ஆமா கஸ்டமர்ஸ்க்காக பேக்கிங் இப்படி தான் நடக்கும். இப்படி தான் பண்றோம். ஓகே. தெர்மோகோல் பாக்ஸ்ல தான் போடுறீங்களா? தெர்மோகோல் பாக்ஸ்ல தான் போட்டு அனுப்புறோம். இது கொரியர் பண்றீங்களா இல்ல பஸ் பார்சலா? ஆக்சுவலி வந்து சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் வந்து எங்களுக்கு உடனே இன்னைக்கே வேணும்னா மோஸ்ட்லி போர்ட்டல்ல புக் பண்ணி அனுப்புவோம். ஓகே ஓகே. இல்ல அப்படி அவங்க ஓகே ஒன் டே எனக்கு லேட் ஆனாலும் போர்ட்டல்ல போடுறப்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். இப்போ ஒன் டே அப்படி அதிகமாச்சுன்னா எஸ்டி கொரியர் தான் நாங்க நார்மலா ப்ரிஃபர் பண்றோம். ஓகே. ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை எல்லாருக்குமே நாங்க எஸ்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. எஸ்டில பண்ணும்போது என்னன்னா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. வெயிட் சார்ஜஸ்ல அவங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே. சோ எல்லாமே நான் பில்லோட கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துருவேன். அவங்க வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. சோ வெயிட்ட பொறுத்து தான் அப்ப கொரியர் சார்ஜ் இருக்கு. தான் கொரியர் சார்ஜஸ். இதுல நாங்க பஸ் பார்சல் அப்ப நீங்க போடுறது இல்ல? பஸ் பார்சல் எப்படி போடுறோம்னா டாங்க்ஸ் ஓகே ஓகே. அவுட் சைடு சென்னை டாங்க்ஸ் போகுதுன்னா அங்க மோஸ்ட்லி வந்து டாங்க்ஸ்லாம் பஸ்ல தான் நாங்க ப்ரிஃபர் பண்றோம். ஏன்னா ட்ரெயின் எந்த அளவுக்கு சேஃப்டின்னு எங்களுக்கு தெரியல. சோ வந்து டாங்க்ஸ்லாம் மோஸ்ட்லி மீன்லாம் வந்து கொரியர் பண்றீங்க, டாங்க்ஸ்லாம் வந்து நீங்க பஸ்ல. ஓகே. ப்ராடக்ட்ஸ்மே வந்து கொரியர் பண்ணிடுறீங்க? ப்ராடக்ட்ஸும் கொரியர் பண்ணிடுவோம் சார். சரி சரி. ஓகே. சோ இந்த மாதிரி தான் பேக் பண்ணி அனுப்புறீங்க? இந்த மாதிரி பேக் பண்றோம். இப்போ கொரியர்ல போறதுனால வந்து ஹோம் டெலிவரி ரீச் ஆயிடும். டோர் ஸ்டெப். அவங்க எங்கேயும் போய் கலெக்ட் பண்ற வேலை எங்கேயும் போய் கலெக்ட் பண்ண தேவையில்லை. டேங்க் மட்டும் தான் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. பஸ்ல போனா அந்த பர்టిక్యులர் பஸ் ஸ்டாப் போயிட்டு கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்சல்ஸ்லாம் மோஸ்ட்லி வீட்டுக்கே போய் கொடுத்துருவோம். வீட்டுக்கே போயிரும். ஈவினிங்ல தான் மோஸ்டா பார்சல்ஸ் இருக்குமோ? ஈவினிங்ல தான் சார் மோஸ்ட்லி பார்சல்ஸ்லாம் போடுவோம். ஓகே. கேட் ஃபிஷ்ங்களா? இது வந்து ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ். பேர் வந்து 50 rupees. இதுல மட்டும் இது வைக்கலையோ? ஏர் பம்ப் வைக்கலையோ? அது வந்து சர்ஃபேஸ்லயே அதோடைய அதுக்கு தேவையான ஆக்சிஜன்ல அது எடுத்துக்கிட்டு அது சர்வைவ் பண்ணும் சார். ஓகே. இதுக்கு தேவையில்ல. ஷார்க்குக்கு தேவையில்ல. ஷார்க்கிங் இருக்கோ? பக்கத்துல இருக்கு சார். ஷார்க்ல என்ன பிரைசிங் வருது? ஷார்க் வந்து 20 rupees சார். நார்மல் ஷார்க் அதாவது Black ஷார்க். ஆல்பினோ வந்து 40 rupees பேர். ஓகே. இது நார்மல் ஷார்க் 1 20 ரூபாவா? நார்மல் ஷார்க் பேர் சார். பேர் 20 ரூபாய். பேர் 20 ரூபாய் தான். ஓகே. இது வந்து ஜுவல் ஃபிஷ். ஜுவல் இது எவ்வளவு வருது பேர்? ஜுவல் ஃபிஷ் வந்து பேர் வந்து 100 rupees. 100 ரூபாய் வருது. 100 ரூபாய். ஓகே ஓகே.
சரி அப்பமா இந்த டேங்க் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்யூனிட்டி டேங்க் மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. என்னன்னா இதுல வந்து 8 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் நாங்க விட்டுருக்கோம். ஓ 8 வெரைட்டிஸ் இருக்கு. 8 வெரைட்டிஸ் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா ரெட் இது ஃப்ரண்ட்ல இருக்கு. இது என்ன ஃபிஷ்? இது வந்து கிரீன் கோரா சார். கிரீன் கோரி. கோரி ஃபிஷ். ஓகே. கோரி. இது வந்து டானிசோனி. ஓகே ஓகே. அந்த ரெட் கலர் ஃபேஸ் ஓகே ஃபேஸ் இருக்குங்களா அது டானிசோனி. ஓகே. அப்ப சைனீஸ் சக்கர் அதாவது ஹில் ஸ்ட்ரீம் லோச்னுவாங்க சைனீஸ் சக்கர் அதுவும் இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா கீழ இருக்கு. ஆப்பிள் ஸ்னெயில் இருக்கு. ஸ்னெயில்ஸ் இருக்கு. ஓகே. இருக்கு. அப்புறம் குளிலோச் இருக்கு. குளிலோச்சஸ் இருக்கு. குளிலோச்சஸ் இருக்கு. பின்னாடி கேட் ஃபிஷ் இருக்கு. ரெட் டைல் கேட் ஃபிஷும் இருக்கு. ஓகே ஓகே. கோல்டன் அல்லிகேட்டர் இருக்கு. செஷாமிஸ் இருக்கு. ஓகே. இந்த டேங்க்ல இருக்க மீன்ல எது எக்ஸ்பென்சிவ்? 350 சார். ரெட் டைல் கேட் ஃபிஷ் அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே. இந்த டேங்க்லனா மான்ஸ்டர் ஃபிஷ் ரெட் டைல் கேட் ஃபிஷ் பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ்ல ஓகே வெரைட்டில வந்து அது கொஞ்சம் பெருசா வரக்கூடிய மீன். ஆமா பெருசாகக்கூடிய மீன். ஆனா நாங்க கம்யூனிட்டி டேங்க்ல அந்த மாதிரி போய் மான்ஸ்டர் ஃபிஷஸும் இன்க்ளூட் பண்ணலாம்ன்றதுக்காகவே நாங்க இந்த மாதிரி செட் பண்ணிருக்கோம். இது சிச்லெட். இது வந்து சிச்லெட் வெரைட்டி சார். இது சைஸ் எவ்வளவு இருக்கும்? இது வந்து 4 inches இருக்கும் சார். 3 to 4 inches. என்ன ரேட் வருது? இது பேர் வந்து 200 rupees. 200 ரூபாய் வருது. 200 ரூபாய் வருது. ஓகே. இது வந்து ஆல்பினோ ரெட் ஐ. ஆல்பினோ ரெட் ஐ கோரமி. ஓகே. பேர் 450. நார்மல் கோரமி இருக்கு பாத்தீங்களா மூன்லைட் கோரமின்னு சொல்லுவாங்க அது. ஓகே. இது வந்து மூன்லைட் கோரமி. அது ஆல்பினோ. அது ரெட் ஐ. இது ஜெயின் சைஸ்ங்களா? ஜெயின் சைஸ் தான் சார் இது. ஓகே. இப்போ ஒரு 3 இன்ச் இருக்கும்ல? இருக்கும் சார். இதுல 3 inch இருக்கு. ஓகே. சைஸ் ஆகும் ஜெயின் சைஸ் ஆகும் சார். சைஸ் ஆகும். இதுல ஏஞ்சல் இருக்குங்களா? இதுல ஏஞ்சலும் இருக்கு கோஸ்ட் ஃபிஷும் இருக்கு. கோஸ்ட் என்ன பிரைசிங் வருது? கோஸ்ட் 300 rupees பேர். 300 ரூபாய் வருது. 300 ரூபாய் பேர். ஓகே. ஏஞ்சல் வந்து 30 rupees. 30 ரூபாய். 30 ரூபாய். ஓகே. இது சீ ஏஞ்சலோ? சீ ஏஞ்சல் சார். இது வந்து சால்ட் வாட்டர் ஃபிஷ். ஓகே. சோ சால்ட் வாட்டர் செட்டப்ல வந்து விடுற மெரைன் டேங்க்ஸ்க்குலாம் இந்த ஃபிஷஸ் விடலாம். ஓகே ஓகே. மோனோ ஏஞ்சலும் இருக்கு. சீ பே ஃபிஷும் இருக்கு. 2 ஏஞ்சல் இருக்குங்களா இதுல? ஆமா 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்கு. ஓகே. எது இதுல மோனோ ஏஞ்சல்? மோனோ ஏஞ்சல் வந்து இந்த 2 ஸ்ட்ரைப்ஸ் உள்ளது வந்து மோனோ ஏஞ்சல். ஓகே ஓகே. சீ பே வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது சீ பே. ஓகே ரைட். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரம் டிஸ்கஸ் ஃபிஷஸ்ல இருந்து ஃப்ளோரான்ஸ் அரவனா. டிஸ்கஸ் இருக்குங்களா? டிஸ்கஸ் இப்ப இல்ல சார். பிஃபோர் 2 days தான் வந்து மூவ் ஆயிடுச்சு எங்க கிட்ட இருந்து. ஆர்டர் போட்டுருக்கோம் பட் இன்னும் ஸ்டில் வரல ஸ்டாக் வரல. ஓகே. சோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளோரான்ஸ் அரவனா பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளோரானோட பிரைசிங் என்ன வருது? இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்டி ஃப்ளோரான். ஓகே. இது இம்போர்ட்டட் ஃப்ளோரான் வந்து 1100 பண்ணிட்டு இருக்கோம் சார். 1100. ஆமா. இது வந்து 2.5 inchesல இருந்து 3 inches வரைக்கும் இருக்கும். ஓகே ஓகே. சோ இந்த ஃபிஷ் வந்து ஃபீமேல் ஃப்ளோரான். எக் லே பண்ணிடுச்சு. இப்ப திரும்பியும் வந்து லே பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இந்த டியூப் இறங்கி இருக்கு பாருங்க. இப்ப ஃப்ளோரான் பிரீட் பண்ணோம் அப்படினா இத எடுத்துட்டு போலாம். எடுத்துக்கலாம். கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இந்த கலர் சேஞ்சஸ் இருந்தா அது வந்து ஃப்ளோரான் வந்து எக் லே பண்றதுக்கான டைம் சொல்லுங்க. ஓகே. இது எஸ்ஆர்டி தான். எஸ்ஆர்டி தான். ஓகே. இது வளர கொஞ்சம் ஹெட் பம்ப் எல்லாம் கொஞ்சம் பெருசாகும். ஹெட் பம்ப்ல கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 2.5 இன்ச் அரௌண்ட் ஒரு 3 இன்ச் கூட வரும் டைலோட சேர்த்து. ஆமாங்க சார். ஹெட் பம்ப் அப்புறம் கலர் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் செப்பரேட்டா ஃபுட் இருக்கு. அதுக்கு புரோட்டீன் குடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட் ஃபுட்லாம் இருக்கு. ஃப்ளோரான் பேஸ் பண்றவரை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஃப்ளோரான் பாத்தீங்கன்னா இது 4 to 5 inches இருக்கும். 4 to 5 inch. அரவணா சாரி. அரவணா பாத்தீங்கன்னா 4 to 5 inches இருக்கும். ஓகே. இப்போ வாஸ்து மீன் வந்து கஸ்டமர் கேட்டு வராங்கன்னு வெச்சுக்கோங்க. நீங்க அப்ப ஃப்ளவரானா காட்டுவீங்களா இல்ல அரவணா காட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் என்னோட பிரெஃபரன்ஸ் வந்து அரவணா. ஓகே. இல்ல அரவணா தான் வாஸ்து மீன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசன்ட்டா ஃப்ளவரானி சொல்றாங்க. ஃப்ளவரான் சொல்றாங்க. கோல்ட் ஃபிஷ் கூட வந்து வாஸ்து மீன் சொல்றாங்க. ஓகே. சோ ஆனா கஸ்டமர்ஸோட வியூ நம்மளோட வியூ படி ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட் செட்ல வரது வந்து அரவணா. அரவணால வந்து இது வந்து சில்வர் அரவணா. சில்வர் அரவணா. pearl அரவணா இருக்கு, கோல்ட் அரவணா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ அது வந்து இப்போ கரண்டா இங்க ஸ்டாக் இல்ல. கரண்டா இல்ல. இப்போ கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படினு சொன்னாங்கன்னா அது வந்து நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பட் டைம் எடுக்குமோ கொஞ்சம்? டைம்லாம் இல்ல சார். உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு பிரைஸ் மட்டும் உங்களுக்கு இதுதான் பிரைஸ் இத்தனை இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க ஓகே பண்ணிட்டா வீடியோஸ் அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா நாங்க பார்சல் பண்ணி கொடுப்போம். இப்போ அரவணா வந்து அது சைசிங் எவ்வளவு வரும்? அரவணா வந்து 4 feet வரைக்கும் வளரும். ஓகே. பட் நம்ம வீட்ல வந்து அதுக்கான ப்ராப்பர் ஸ்பேஸ் நம்ம ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ணோம்னா 3 feet வரைக்கும்
தாராளமா வளரும். ஓகே, கொடுக்குற இடத்தை பொறுத்து இருக்கு. கொடுக்குற இடத்தை பொறுத்து மெயின்டைனும் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஃபீடிங், தண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணனும், டெம்பரேச்சர் எல்லாம் செட் பண்ணனும். ஓகே, சோ அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணா அது நல்லா வளரும் சார். இப்போ ஒரு 3 அடி 3 அடி மீன் வரும்னா ஒரு 6 அடி தொட்டி தேவைப்படும். 6 அடிக்கு தொட்டி உங்ககிட்ட வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா பண்ணி தருவோம் சார். 6 அடிக்கு பண்ணுவீங்க? 6 அடிக்கு பண்ணி தருவோம். ஓகே, 6 அடி வந்து மோஸ்ட்லி இம்போர்ட்டட் டேங்க்ஸ்ல 5 ஃபீட் வரைக்கும் தான் இருக்கு. 6 அடி வேணும்னா அதுக்கு நார்மல் டேங்க்ஸ்ல பண்ணி தருவோம் சார். ஓகே, நார்மல் டேங்க்ஸ்ல பண்ணி தருவோம். ஓகே ஓகே. இந்த சைடுல வேற எது எக்ஸ்பென்சிவ் ஆனது இருக்கு? பேரட் வந்து ரெட் பேரட் அண்ட் yellow பேரட். ஓகே, இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னா yellow பேரட் வந்து 500. ஓகே, பேர். ஆமா, ரெட் பேரட் வந்து 450 பேர். 450 வருது. சரி, ரைட். இது செவரம் வந்து ரெட் ஸ்பாட்டட் செவரம். இதுவும் எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். ஓகே, இது கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சஸ் 4.5 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஓகே, ஓகேங்களா? மார்ஃப்ங்களா இது? இது வந்து மார்ஃப் சார். ஓகே, நார்மல் மார்ஃப், ஸ்மால் மார்ஃப். பேர் வந்து 160 சார். இப்போ உங்ககிட்ட ஆரம்ப விலை நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 ரூபாயில ஆரம்பிக்குது. 6 ரூபாயில ஆரம்பிக்குது. இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு போகுது? மேக்ஸிமம் வந்து அரவணா, டிஸ்கஸ், ஃப்ளோரான் இதுதான் மேக்ஸிமமா. நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் தான் எங்க கிட்ட மேக்ஸிமமான பிரைஸ். இப்போ டிஸ்கஸ்ல எவ்வளவுக்கு போட்டீங்க? ஏன்னா இப்போ ஸ்டாக் இல்ல. 1600. அதோட பேட்டர்ன்ஸை பொறுத்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, பீஸ்ங்களா? அது உடம்புல பேட்டர்ன்ஸ் இல்ல, பீஸ் 1600. ஓகே, இப்போ 6 ரூபாயில இருந்து 1600 1500ல கூட இருக்கு. ஓகே ஓகே. அதாவது எக்ஸாட்டிக்கான டிஸ்கஸும் இருக்கு, நார்மல் டிஸ்கஸ் வெரைட்டிஸும் இருக்கு. அதோட பேட்டர்ன்ஸ், கலர்ஸ். சோ நார்மல்ஸா வச்சிருந்தீங்க? நார்மல்ஸும் இருந்தது, இதுவும் இருந்தது. இப்போ ஃப்ளோரான்லாம் எக்ஸ்பென்சிவ் அந்த 1100 அந்த மாதிரி இம்போர்ட்டட் மட்டும் தான் இருக்குங்களா? இல்ல சார், அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் ஃப்ளோரான்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது பாத்தீங்கன்னா இங்க இருக்கு மேக்மா ஃப்ளோரான்ஸ்னுவாங்க. மேக்மாஸா? மேக்மாஸ். இது வந்து 799க்கு வந்து இப்போ நாங்க ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம். ஓகே, ஓ ஆஃபர் பிரைஸ். அதான் இதுவே நல்லா செமையா இருக்கு. ஆமா, pearl இது பாத்தீங்கன்னா pearlsலாம் இதோட பாடியில ஃபுல்லா pearlsலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஃப்ளோரான்ல உங்களுக்கு எது அட்ராக்டிவா தெரியுது? pearls இருக்கதா இல்ல எஸ்ஆர்டியா? எனக்கு வந்து எஸ்ஆர்டி என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து எஸ்ஆர்டி தான் சார். ஓகே, இப்போ இது வரைக்கும் மூவ் ஆனதுல எது உங்களுக்கு நல்லா மூவ் ஆச்சு? மேக்மாஸ், எஸ்ஆர்டி நல்லா மூவ் ஆச்சு சார். ஓகே ஓகே, எஸ்ஆர்டி நல்லா மூவ் ஆச்சு. அவங்க நிறைய பேர் வந்து ஹெட் பம்ப் அவங்க அதுதான் நிறைய பேர் கேக்குறாங்க. பம்ப் தான் எதிர்பார்க்கறாங்க. என்ன வெரைட்டின்றத பெருசா பார்க்க மாட்டாங்கறாங்க. அது ஃப்ளோரான் பத்தி நல்ல உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த வெரைட்டிஸ் கேட்டு எடுத்துக்கறாங்க. நார்மலா கஸ்டமர்ஸ்க்கு வந்து அட்ராக்டிவா அவங்களுக்கு எதுமே தெரியாது அப்படினா அவங்க ஹெட் பம்ப் ஹம்ப் பார்க்கறாங்க. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் கூட 799 தான். 799 செமையா இருக்கு. ஓகே, பிளான்டட் வச்சிருக்கீங்களோ? ஆமாங்க சார். மிஸ்ட் மேக்கர் போட்டுருக்கீங்களோ? மிஸ்ட் மேக்கர் போட்டுருக்கோம். ஓகே, அது சேல்ஸ்க்கு இருக்குங்களா? சேல்ஸ்க்கும் இது சும்மா டிஸ்ப்ளேக்கு போட்டுருக்கீங்களா? இல்ல சேல்ஸ்க்கும் இருக்கு. एक्चुअली இருக்குன்ற காமிக்கிறதுக்காக தான் நாங்க போட்டுருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இது பிளான்ட்ஸ் இதுவும் சேல் இருக்குதா? சேல்ஸ் தான் சார், பிளான்ட்ஸ். ஓகே, எவ்வளவு வருது பிளான்ட்ஸ்? சார் பிளான்ட்ஸ் பிரைசிங்? பிளான்ட்ஸ் பிரைசிங் வந்து 30 rupees 50 rupees அந்த மாதிரில. ஓகே, ஒவ்வொரு பிளான்ட்ஸ்க்கு ரேட் மாறுது. ஒரு ரேட். கீழ பேபி சைஸ் ஃப்ளோரான்ஸ் இருக்கும். ஹெட் பாப் ஃப்ளோரான்ஸ்லாம் இருக்கு சார். ஓகே, ஹெட் பாப்ஸ் என்ன பிரைஸ் வருது? இது 350 சார். 350 தானா? ஆமா, 350 ரூபாய் தான். ஓகே, எஸ்ஆர்டி பேபிஸ்? எஸ் சார். ஃப்ளவரான் வாங்கணும்னா 350 ரூபாய் எடுத்துட்டு வந்தா போதும். 350 ரூபாய் எடுத்துட்டு வந்தா இந்த ஃப்ளோரான்ஸ்லாம் வாங்கலாம். ரைட். ஃபுட்லாம் இருக்கும் இங்க? ஃபுட்லாம் இருக்கு சார். இப்போ அரவணாக்கான ஃபுட் எடுத்து காட்டுங்க. அரவணாக்கான ஃபுட் வந்து ஓகே, இப்போ அரவணா வாங்கினா டேங்க், ஃபுட், மோட்டார் எல்லாமே வந்துரும். ஃபுட் மெடிசன்ஸ் இருக்கு. ஓகே, மெடிசன்ஸ் எல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் இருக்கு, வார்ம் அவுட் இருக்கு. ஓகே, வார்ம் அவுட் வச்சிருக்கீங்களா? வார்ம் அவுட்டும் வச்சிருக்கோம். ஓகே, நம்ம குளோரின் எக்ஸஸ் குளோரின் ரிமூவ் பண்ற ஓகே, குளோரின் ரிமூவரும் இருக்கு. ஆமா, மெத்தனால் இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ்க்கான அந்த ஃப்ரீஸ் ட்ரைட் வார்ம்ஸ். ஓகே ஓகே, ட்ரை வார்ம்ஸ். ரைட் ரைட். அந்த மாதிரி இதெல்லாம் கலர். இப்போ நார்மலா கோல்ட், மாலிஸ், பிளாட்டிஸ் அந்த மாதிரி ஃபிஷ்க்கு என்ன ஃபுட் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரிலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். ஆப்டிமம் இருக்கு. ஓகே ஓகே. ஓகேங்களா? இது எவ்வளவு பிரைசிங் வருது? ஆப்டிமம் வந்து 120 சார். 120 100 கிராம்ஸ் இது? 100 கிராம்ஸ். ஓகே, இதோட சீப்பரா ஃபுட் எதனா இருக்கா? சீப்பரா இருக்கு சார். டயோல
டயோ பிரைசிங் என்ன வரும்? டயோ வந்து இந்த சைஸ் வந்து 25 கிராம்ஸ் 10 ரூபீஸ்ல இருந்து 25 கிராம் 10 ரூபாய் தானே அது? ஆமாங்க சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிமம்லயே இப்போ வந்து பீட்டாஸ்க்குலாம் ஃபிஷஸ்ல ஃபுட் எல்லாம் இருக்கு 30 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. 30 ரூபாய். ஆமா 30 ரூபாயில இருக்கு. ஓகே. டயோ டிஸ்கவரி டயோடது. டயோடது ஆப்டிமம்லயே இருக்கு. ஓகே. ஆப்டிமம்லயே இருக்கு 65 ரூபீஸ்ல இருக்கு. சரி ரைட். இப்போ ஃப்ளவரான்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஃபுட் வச்சிருக்கீங்க. இங்க ஒன்னு இருக்கு, இது இருக்கு. ஆமாங்க சார். இதுல வந்து கஸ்டமர் வந்து எனக்கு இருக்கிறதுல நல்ல ஃபுட் சொல்லுங்க, ரேட் பிரச்சனை இல்லைன்னா எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நான் வந்து ராயல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ராயல் தான். ராயல் என்ன பிரைசிங் வருது? ராயல் வந்து 250 சார். 250 வருது. எஸ் சார். 100 கிராம்ஸ் அது? 100 கிராம்ஸ். 100 கிராம்ஸ் வந்து 250. ஓகே ஓகே. இங்க வந்து பிளான்டட் டேங்க் செட் பண்ணிருக்கோம். கஸ்டமர்ஸ் வந்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறதுக்காக செட் பண்ணிருக்கோம். இதுல வந்து நாங்க கம்யூனிட்டியா விட்டுருக்கோம். ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்கு, பீட்டா ஃபிஷ்ஷும் விட்டு. ஆக்சுவலி பீட்டா ஃபிஷ் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா தான் விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நாங்க வந்து இங்க இது கூடயே விட்டுருக்கோம். ஏஞ்சல் ஃபிஷ், டெட்ராஸ் கூடயே எல்லாம் கப்பீஸ் டெட்ராஸ் கூடயே விட்டுருக்கோம். பீட்டாஸ் எதுவும் போய் கடிக்கலையா? எதுவும் கடிக்கல சார். ஓகே. ஆக்சுவலி பீட்டா வெச்சாதான் கொஞ்சம் ஃபைட் பண்ணும். ஓகே. பீட்டாஸ் கூட இந்த மாதிரி இந்த மாதிரி டேங்க் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கர்வ் டேங்க் என்ன பிரைசிங் வருது? இது வந்து பிளான்டட் கர்வ் டேங்க். பிளான்டட் டேங்க்ஸ்க்காகவே இது யூஸ் பண்ற. ஓகே ஓகே. பிளான்டட் செட்டப்காக யூஸ் பண்ற டேங்க். இது வந்து 800 ரூபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 23 சென்டிமீட்டர் வரும். ஓகே. வித் 20 சென்டிமீட்டர் வரும். ஓகே. 800ல ஸ்டார்ட் ஆகுது. அல்ட்ரா கிளியரா இது? எஸ் சார், அல்ட்ரா கிளியர் கிளாஸ். ஓகே ஓகே. இன்னும் டேங்க் மேலேயும் இருக்கோ? மேலேயும் இருக்கு சார். ஓகே ஓகே. பக்கத்துல டேபிள்ஸ் மேலலாம் வைக்கிறதுக்காக சின்ன சின்ன டேங்க்ஸ்லாம் கூட வச்சிருக்கோம். அந்த குட்டி டேங்க்ல என்ன பிரைசிங் வரும்? 500 இருக்கு. 500. ஓகே. 500 ரூபாயில இருக்கு. ஆமா, இது மோஸ்ட்லி இந்த பீட்டா ஃபிஷஸ்க்குலாம் யூஸ் பண்றதுக்கு. ஓகே ஓகே. சரி. பக்கத்து யூனிட்ல வந்து டேங்க் இருக்குன்னீங்க, ஃபைட்டர் இருக்குன்றத சொல்லவே இல்ல சார். ஃபைட்டர்ஸும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ அங்க எனஃப் ஸ்பேஸ் இல்லன்றதுனால இங்க கொஞ்சம் ஃபைட்டர்ஸ் வந்து இங்க வெச்சிருக்கோம். ஓகே ஓகே. பெட்டாஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குங்க? இங்க வந்து இப்போ அஃபோர்டபிள் பீட்டாஸ் மட்டும் தான் நாங்க இப்ப வெச்சிருக்கோம். இந்த பீட்டாஸ்லாம் நாங்க எங்க ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் அந்த பீட்டாஸ். ஓகே ஓகே. சோ பாத்தீங்கன்னா எல்லா பீட்டாஸ்மே கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய கடையில பாத்திருப்பீங்க பீட்டாஸ் வந்து ஒரு சின்ன கிளாஸ் பாட்டில்ஸ் வச்சு பாத்திருப்பீங்க. ஓகே. சோ இதுக்கான கொஞ்சம் எனஃப் ஸ்பேஸ் கொடுத்தாதான் அந்த ஃபிஷ்ஷஸும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். ஸோ இங்க இருக்கிற எல்லா பீட்டாஸும் பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்கும். இங்கெல்ல பாத்தீங்கன்னா நிறைய பீட்டாஸ் ஒரே டேங்க்ல வச்சிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஃபீமேல்ஸ்? ஆமாங்க சார், எல்லாமே ஃபீமேல் பீட்டாஸ். டம்போ இயர் பீட்டாஸும் வச்சிருக்கோம். டம்போ இயர்லாம் இல்ல நார்மலா இப்ப கடைகள்ல வந்து சின்ன சின்ன கிளாஸ்ல போட்டுருப்பாங்க. நீங்க ஏன் போடல? அதான் சார், அதுக்கு உண்டான எனஃப் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு டேங்க் நாங்களே வந்து ஆர்டர் பண்ணி செஞ்சு இந்த ஃபைட்டர்ஸ்க்காகவே மெயினா செஞ்சு இந்த மாதிரி விட்டுருக்கோம் சார். ஓகே. இப்போ இந்த மாதிரி டேங்க் வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? சின்ன டேங்க்ஸ் கொடுப்போம் சார். டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவீங்க. எவ்வளவு வருது இந்த ஃபைட்டர் டேங்க்லாம்? இது வந்து 350 சார். ஓகே. ஃபைட்டருக்குன்னு வேற என்னென்ன இங்க இருக்கு டேங்க்ஸ்? ஃபைட்டருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஓகே. இதெல்லாம் வந்து இது ஆக்சுவலி வந்து டேபிள் டாப்காகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ ஆபீஸ்ல எங்கயாவது டெஸ்க்டாப் மேல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஊஞ்சல் பவுல்னு சொல்றேன். ஊஞ்சல் ஹேங்கிங் பவுல். ஐயே இல்ல, ஊஞ்சல் பவுல் தான். ஓகே. இது பிரைசிங் என்ன வருது? இது வந்து 500 இருக்கு. ஓகே. சைஸ் பொறுத்த மாதிரி இருக்கு சார். ஓகே. குளத்தூர்ல ரெகுலரா கிடைக்கிற குட்டி டேங்க் இது என்ன பிரைசிங்? 220 ரூபீஸ். ஆமா, இந்த சைஸ் 220. இதுல சைஸ் வேரியேஷன்ஸ் நல்ல டிஃபரண்ட் மாடல்ஸ்லாம் இருக்கு. ஒரு மாடலுக்கு ஏத்த ரேட், மாடலுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் இருக்கு. மாடலுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ். ஓகே. பெட்டாஸ்னா இங்க இருக்கு மேல பெரிய டேங்க். ஆமா, ஆக்சுவலி சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பீஸ் தான் இருக்கு. ஓகே. இதெல்லாம் இது வந்து கியூபிக்கல் டேங்க். ஓகே. கர்வ் கிடையாது, கியூபிக்கல் டேங்க். அதாவது சிங்கிள் அந்த பேஸ்டிங்லாம் இல்லாம பண்ண டேங்க் இது. அல்ட்ரா கிளியரா இது? இது வந்து அல்ட்ரா கிளியர் சார். ஃபுல்லா நீங்க அல்ட்ரா கிளியர் தான் ஃபோக்கஸ் பண்றீங்களா? ஆமா, அல்ட்ரா கிளியர். எனக்கு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கொடுக்கணும்ன்றதுக்காக அல்ட்ரா கிளியர். ஓகே ஓகே. இப்போ நார்மல் டேங்க்ஸே இல்லையா உங்ககிட்ட அல்ட்ரா கிளியர் இல்லாம?
இருக்கு சார். நார்மல் டேங்க்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நார்மல் டேங்க்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு வெளியே கண்ணு முன்னாடியே இருக்கு. க்ளூ பேஸ்டிங். ஓகே ஓகே. இதுல பேஸ்டிங் தெரியுது, அதுல தெரியல, நீட்டா இருக்கும். ஆமா. இந்த பழைய மாடல் டேங்க் இதெல்லாம். ஓகே. இது கஸ்டமர்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு இந்த மாதிரி டேங்க். அது அஃபோர்டபிளா டேங்க் வேணும். இது என்ன 3 ஃபீட் இருக்கும்ல? எவ்வளவு இது? 3 ஃபீட் இருக்கு சார். என்ன பிரைசிங் வருது? இது வந்து 2300 சார். டேங்க் மட்டும். டாப் ஒரு ரேட் 1050 சார். 1050. எஸ் சார். ஓகே. டாப் தனியா இப்போ வேணும், வீட்ல டேங்க் வச்சிருக்கோம், எங்களுக்கு டாப் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா அவங்க மெஷர்மென்ட் சொன்னாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மாடலுக்கு ஏத்த மாதிரி நாங்க டேங்க் உடைய டாப்பும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் இம்போர்ட்டட் கேபின்ஸ்ங்களா? இது வந்து பிளான்டட் டேங்க்ஸ் செட்டப். ஓகே. கர்வ் டேங்க்ஸ். ஓகே ஓகே. கர்வ் டேங்க் செட்டப் அது சிங்கிள் பீஸ் வரும். இந்த பீஸ் வந்து ஒரே பீஸ் கிளாஸ். ஓகே ஓகே. கர்வ் டேங்கா இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி பிளான்டட் டேங்க் செட்டப்ஸ்க்கு இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பிளான்டட் டேங்க்னு இல்ல, எந்த மீன் வேணா விட்டுக்கலாம். எந்த மீன் வேணா விட்டுக்கலாம். கர்வ் டேங்க் வீட்ல கொஞ்சம் லுக்கா இருக்கும்னு வைக்கணும் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி இந்த மாதிரி டேங்க் ஆக்சுவலி இதுல வந்து டாப் வராது. ஓகே ஓகே. அதனால வந்து பிளான்டட் டேங்க்கு இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். இல்ல வேணும்னா டாப் தனியா வாங்கிக்கலாம். பட் இது வரதே வந்து டாப் இல்ல. இது 2 ஃபீட் இருக்கும்ல? இது வந்து 2 ஃபீட் இருக்கும் சார். ஒரு ஃப்ளவரானே போடலாம் அதுல. ஆமா, ஃப்ளவரான். இது வந்து இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் சார். ஓகே. இது என்ன பிராண்ட் இது? இது வந்து கேம்ப்ரே கிளாஸ். கேம்ப்ரே. ஓகே. என்ன பிரைசிங் வருது? இது வந்து செட்டோட ஆக்சுவலி இது மட்டும் 3000 சார். ஓகே. மோட்டார் லைட் எல்லாம் சேர்த்து எல்லாமே உள்ளே இருக்கு. செட்டோட சேர்த்து 3000. சேர்த்து எல்லாம் 3000. ஓகே. இது இந்த வால்ல மாட்றதா? ஆமாங்க சார். ஹேங்கிங். ஓகே. இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து 800 rupees சார். இது 800 rupees. இது வந்து 350 rupees சார். ஓகே. இந்த கொழு வைப்பாங்களே அதுக்கு அடுக்குன மாதிரி அடிக்கிறீங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி மாடல்ல எல்லாரும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து வியூ நல்லா வியூ ஆகணும்ன்றதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க்ஸ். மேல மூடி ஓட வருது பாத்தீங்களா? அதுல வந்து மோட்டார் லைட் எல்லாமே செட்டா வந்துரும். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் 2 டேங்க்குக்கு வராது. அது வந்து நார்மல் பீட்டா டேங்க்ஸ். ஓகே. அந்த 500 ன்னு ஒன்னு மேல அங்க காமிச்சீங்களே அது மாதிரி இருக்கு. மேல 500 ல ஃபிஷ் யூனிட்ல காமிச்சிருந்தீங்களே? ஆமாங்க சார். ஆமா. ஃபிஷ் யூனிட்ல மேல பாக்ஸ் அதுதான் இது. ஓகே ஓகே. பவுல்ஸ்ங்களா? பவுல்ஸ். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேங்க்கான எல்லா மோட்டர்ஸ், ஃபில்டர்ஸ், லைட், ஓகே. டேங்க்கான அக்சஸரீஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இங்க இருக்கு. பிரீடர் பாக்ஸ். ஓகே. பெட்டா ப்ரீடிங் பாக்ஸ். ஓகே ஓகே. ஆட்டோமேட்டிக் ஃபீடர் கூட இருக்கு சார். இங்க ஆட்டோமேட்டிக் ஃபீடர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே. இது என்ன பிரைசிங் வருது? இது 710 rupees வருது சார். பிரைசிங் எல்லாம் அதிலே போட்டுருக்கீங்க? எல்லாமே போட்டுருக்கோம். ஓகே. 710 எல்லாத்துக்குமே போட்டுருக்கீங்க? எல்லாத்துக்குமே போடு. இது வந்து மேக்னெட்டிக் கிளாஸ் கிளீனர். ஓகே. ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். அப்படியே நீங்க ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா அந்த உப்பு கரை எல்லாம் படிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்க. டேங்க் கிளீனிங் பண்றதுக்காக. இது வந்து கிரேவல் கிளீனர். கிராவல் ஸ்க்ரேப்பர். அது என்ன பிரைஸ் வருது? 650 rupees வருது. ஓகே. இது என்னது வித்தியாசமா இருக்கு? இது வந்து ஹேங்கிங் டாய்ஸ் சார். இது ஓகே. அது சும்மா உள்ள விட்டோம்னா அந்த பால் மேல மிதந்துட்டு இருக்கும். இது வந்து கீழ. ஓகே. இது வெயிட் கீழ இருக்கும், இது மேல ஃப்ளோட் ஆகும். இல்ல சார். இது வந்து எங்கயாவது ஃபிக்ஸ் பண்ணிடணும் சார் இப்படி. ஓகே ஓகே. டேங்க்ல ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து கீழ அப்படியே மிதந்துட்டு இருக்கும். ஆக்டோபஸ் இதுல ஜெல்லிஃபிஷ் மாதிரி இருக்கும். ஓகே. இதெல்லாம் ஹேங்கிங் டாய்ஸ். அது இது வெயிட்க்கு மேல இருக்கும். ஃப்ளோட் ஆகும். இது வந்து கீழ அந்த தண்ணில அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. டேங்க் மிடில்ல போய் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். மிடில்ல ஃப்ளோட் ஆகும். எவ்வளவு? 85 rupees. ஓகே. இதெல்லாம் டேங்க்குள்ள இருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸா? டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ஆக்ஸிஜன் வரக்கூடிய டாய்ஸ். பாத்தீங்கன்னா இப்படி அந்த ஏர் பம்ப்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து ஆக்ஸிஜன் வரும். நார்மல் டாய்ஸும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு சார். பேம்பு ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு. அப்புறமா கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு. சிங்கிள் ஸ்டோன், பிளெயின் ஸ்டோன்ஸ் இருக்கு. ராக்ஸ் ஸ்டோன் எல்லாமே இருக்கு. சாண்ட் இருக்கு. சாண்ட் வச்சிருக்கீங்களா? ஒயிட் சாண்ட். என்ன கலர் சாண்ட்ரா இது? என்ன கலர் சாண்ட் இது? ஒயிட். ப்ளூடா? ப்ளூ தானே இது? ப்ளூ. இதோ
ப்ளூ இருக்கு பாரு, பாரு நல்லா பாரு, இருக்கு தானே? இல்லையா? என்ன கலர் அது? ஒயிட்டு தானா? ஒயிட் சாண்ட் எவ்வளோ வருது ப்ரைஸு? சாண்ட் வந்து கேஜி 45. கேஜி 45 வருது. ஓகே. இப்போ நீங்கள் மெயினாக வந்து என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? பிளான்டட் டேங்க் ஃபிஷஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. பிளான்டட் டேங்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பிளான்டட் டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் வந்து எனக்கு வீட்டில் வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா செட் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு ஐடியா இருந்தால் அவங்க ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுறோம். இல்லை அவங்களுக்கு ஐடியா இல்லை எனக்கு டேங்க் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கு இருக்கிற ஐடியாஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு ஓகேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. மெரைன் டேங்க்ஸும் செட் பண்றோம். மெரைன் டேங்க்ஸுக்கும் மெரைன் டைப் நிறைய மெரைன் ஃபிஷஸ்லாம் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ் வேணும்னு ப்ரிப்பேர் பண்ணி கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் அந்த உள்ள மெரைன் எப்படி இருக்குமோ அதுக்கு உள்ள செட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு, அது வாங்கணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணணுமா? எஸ், வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். ஓகே. வெப்சைட்ல மெயினா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணலாம். வெப்சைட் இருக்கு. ஓகே. வெப்சைட்ல வாங்குறதுனா இப்போ எப்படியும் ஒரு 400-500 ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். ஆமாங்க சார். இன்னும் ஈஸியா இருக்கும் அதை ஆர்டர் பண்றது. எல்லாமே அப்டேட் பண்ணிட்டீங்களா? எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லா ப்ராடக்ட் வித் பிரைஸோட இருக்கும். நீங்க பார்த்துட்டு ஈஸியா நீங்க சிம்பிளா ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். வெப்சைட் நேம் வந்து www.aquaticangels.com. இதுதான் எங்களோட வெப்சைட். கடை பேரே தான். இதுதான் கடை பேர். ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ நம்பரும் லொகேஷன் நம்பர் லொகேஷன் எல்லாமே அதுலயே வெப்சைட்லயே உங்களுக்கு இருக்கும். இப்போ வெப்சைட் கொடுத்தாலே போதும். சரி நான் கொடுத்துறேன். வேணும்ன்றவங்க இது பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. அப்புறம் வந்து மெயினா வந்து கமிங் மே மந்த்ல நிறைய ஆஃபர் பிரைசஸ்லாம் போடலாம்னு இருக்கு. மே மந்த்ல அது என்ன ரீசன்? ஸ்டூடண்ட்ஸ்க்காகவா? மெயினா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆஃபர் பிரைஸ்லாம் போடலாம்னு இருக்கோம். சோ அத பார்த்து நீங்க வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ஓகே. என்னடா நீ ஸ்டூடெண்ட் தானே? மம்மி உண்மையாக சொல்கிறாங்களா சும்மா சொல்கிறாங்களா? உண்மையாக சொல்கிறாங்களா? உண்மையாக சொல்கிறாங்கன்னு யார் சொல்லி தந்தா? இப்போ அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர்ரா. ஓகே ரைட். நான் லொக்கேஷன், நம்பர், வெப்சைட் எல்லாமே கொடுத்துறேன். நன்றி. இப்போ ஒரு குட்டி கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கடையோட ரிவ்யூ கேட்க போகிறோம். என்னடா கடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கடை யாரோட கடை? நானா. நீ உன் கடை தானா? உன் கடையா? கடை பேர் என்னது? அக்வாட்டிக் ஏஞ்சல். அக்வாட்டிக் ஏஞ்சலா? கடையில் என்னென்ன மீன் இருக்கு? ஃபிஷ் இருக்கா? ஃபிஷ்ஷு, டாக்ஸ் இருக்கா? டாக்ஸ் இல்லையா? ஏன்? அங்கே இருக்கா? ஸோ கடையில் இருக்க எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்த்தாச்சு. நீங்களுமே பார்த்துருப்பீங்க. இந்த கடையோட தீம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து பிளாக் தீமில் இருக்குது. இது வரைக்கும் ஒரு மீன் கடையை கூட வந்து இந்த அளவுக்கு பிளாக் தீமில் பார்த்தது கிடையாது. அவங்க எல்லோ லோகோ வச்சு பேக்ரவுண்ட் அதுக்கு பிளாக் கொடுத்து எல்லாமே நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக டேரெக்டாக வந்து கஸ்டமர் இங்கே வரணும் அப்படின்றதுக்காக தான் செட்டப்பே வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்படியே சுற்றி காட்டுங்க. ஸோ சுற்றி உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். பட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு நிறைய வருது அப்படின்றாங்க. ஸோ டேரெக்டாக வந்து இங்கே வந்து பாருங்கள், சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஃப்ளவரான் ஃபைட்டருக்கு அந்த யூனிட் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்து 5 இன்ச்சு டேங்க் வந்து கொடுத்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். சப்போஸ் வெளியே இருக்கீங்க, சென்னைக்கு வெளியே இருக்கீங்கன்னா வெப்சைட்டை பார்த்து வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட் அப்படியே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் கடை எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.